பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், 1, 2 தான் நாங்க நிறைவேற்றல அப்படின்னு சமீபத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. 505 வாக்குறுதிகள்ல முக்கியமாக நிறைவேற்றப்படாத ஒரு 10 வாக்குறுதிகளை நம்ம இப்ப பார்க்கலாங்க. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், அதுக்கப்புறம் 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு மானியம், மாதந்தோறும் மின் கட்டணம், அதுக்கப்புறம் கச்சத்தீவு மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும், நீட் தேர்வு ரத்து, அரசு அலுவலகங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் 3.5 லட்சம் நிரப்பப்படும். அப்புறம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குபவர்களுக்கு வேலை வாய்ப்புல 75% தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், சட்டம் இயற்றப்படும் சொன்னது. ஆண்டுதோறும் குறைந்தது 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்படும், வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த விலை கொடுக்கப்படும் அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நிறைவேற்றாத திமுக அரசாங்கமா இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சிகள். இன்னும் 1.5 வருஷத்துலயாவது முழுமையா நிறைவேற்றுவீங்களா எதிர்பார்க்கிறார்கள் பொதுமக்கள்.